1605ஆம் ஆண்டு இயேசு சபையின் அருள் பணியாளராக நோபிலி இந்திய மண்ணில் காலடி வைத்தார். இந்திய பண்பாட்டை தழுவி துறவி போலவே வாழ்ந்து மதுரையில் நற்செய்தியை அறிவித்தார் நோபிலி. சேந்தமங்கலத்தில் தங்க அழைப்பு இருந்தாலும் அவர் அதை துறந்து சேலம் நோக்கி பயணித்தார். சீடர்கள் பிரிந்தபின் கூட அவர் தனியாகவே தங்கி நற்செய்தியை அறிவித்தார். மாரமங்கலத்தில் நாயக்க மன்னர் குடும்பத்தினரும் திருமுழுக்கை பெற்றனர். கோனூர் பகுதியில் வாழும் மக்களே, இறைவன் நம்மை எப்போதும் காப்பாற்றுவார். மேட்டூர் மற்றும் கோனூர் பகுதிகளில் அவர் நற்செய்தியை விதைத்தார். சேலத்தின் பல பகுதிகளில் கிறிஸ்தவ சமூகங்கள் உருவாகத் தொடங்கின. தொற்று நோய் பரவிய வேளையிலும் சிலுவையின் அடையாளம் மக்களுக்கு நம்பிக்கையாக இருந்தது. ஒரு காலத்தில் அரண்மனையும் கிறிஸ்தவ சமூகமும் இருந்த மாரமங்கலம் இன்று வரலாற்றின் நினைவாக மட்டுமே உள்ளது.